தாக்கிட தித்த தருகிட தித் தாக்கிட தித்த தருகிட தருகிட தாம் தருகிட தாம் தித் தாக்கிட தருகிட தித்த தாக்கிட தருகிட தித் தாக்கிட தருகிட தருகிட தாம் தருகிட தாம் தித் தாக்கிட தித்த தருகிட தித் தாக்கிட தித்த தருகிட தருகிட தாம் தருகிட 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 தாம். இங்க வளையல் கொடுத்துட்டேன். தம்பி தம்பி, என்னம்மா இது, என்ன பண்றீங்க? உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுதுடா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்கு தெரியாதுடா. உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுது. நீ நல்லா இருக்கணும்டா. சரி சரி, பாட்டி கூட்டு. நீ நல்லா இருக்கணும்டா. ஒரு நிமிஷம், நான் உங்க பேர் என்ன? தளபதி. சூர்யா, இது தேவையாடா? வேண்டாம், விட்டுடு. அது இல்லடா, தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றது. தாயே, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எனக்கு தேவராஜ் மேல நம்பிக்கை இருக்கு. அது இல்லடா, உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி 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 எப்படி? என்ன பெத்த தாய் ஊர் உலகம் எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்துட்டியடி அப்படின்னு கேட்க போறா இல்ல? கேப்பா நிச்சயமா கேப்பா. ஏன் கேட்க மாட்டா? வேணும்னா அந்த மகராட்சி போய் கூப்பிட்டா கொஞ்சம் இரு. என்னை பெத்த அம்மா, நீ எங்க இருக்கே? ஓ, என்ன என்ன? பாப்பா பேர் என்னம்மா? மீனாட்சி. எங்க போறீங்க? ஆஸ்பத்திரி. ஓ, 6 மாசம் கழிச்சு குழந்தை இங்க கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா நாங்க அங்க வீடு தேடி வந்துடுவோம். எப்படிமா ஒரு குழந்தை மேல இந்த அக்கறையும் பாசமும்? மத்தவங்க குழந்தைய நான் பாத்துக்கிட்டா என் குழந்தைய யாராவது பாத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. உன் குழந்தைக்கு என்ன தாயி? அவர் ஆசா வரேன் தாயி. சரி. பொம்பளை பிள்ளையா? ரொம்ப சந்தோஷம். பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக 4 சொட்டு கண்ணீர் விடுவாங்க. ஆம்பளை பசங்க ஓடுவாங்க. அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா? என்ன பேரு? சூர்யா. எப்படி பொண்ணு? என்ன பேர் வைக்கலாம்? அழகி, தமிழ் அழகி. எப்படி? இது சூர்யா. உனக்கு என்ன வேணா கேட்கலாம், இல்லைன்னு சொல்ல வேணாம். சரி.
நீதான் சூர்யாவா? நான் யாரு தெரியுதா? தெரியும், கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சொன்னாங்க தேவராஜ் கூட இருக்கியாமே. ஏன்? தேவராஜன் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிரா போயிட்டான். நன்றி கெட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான். அவனை நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும், உங்க பையன் தேவராஜ கொலை பண்ண பார்த்தான். அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜ் எதுவும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்து நான் உன்னை தேவராஜை விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீதான் இருப்ப. வெறும் காசு பணம் இல்ல, பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம். என்ன சொல்றேன்? தேவராஜன் நண்பன். புரியாம பேசுறியே. தேவராஜ் உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான் தெரியுமா? உன் மேல பெரிய பாசமோ நட்போ கிடையாது. உனக்கு பயம் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ எதிர்த்து நிப்ப. நீ பக்கத்துல இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது. அதான் பாசமோ நட்போ இல்ல. வா, என் கூட வா. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல. நல்லா இரு. வணக்கம் சார். தேவா, என்ன இது திடீர்னு? வா. நான் என்னடா செஞ்சேன் உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு? ஏணி வச்சா கூட இந்த தேவா சூர்யா அளவுக்கு வர முடியாது. என்ன தேவா இது? உன் சூர்யாவை விட்டுடு. நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன். ஆனா நீ என்ன தேவா இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு? இல்ல சூர்யா, நீ தேவராஜ மாத்துறேன், என்ன ஒரு மனுஷனா மாத்துறேன். இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஒதுக்கிடுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்ந்திருக்கு. என்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அன்போட. நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க. யாரால? ஒன்னால. வந்துரு, எங்கூட வந்துரு. இனிமே எங்க இருக்க கூடாது, என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். வா. தேவா, இல்ல தேவா, எனக்கு இங்க நிறைய பந்தம் இருக்கு. என்ன சாக்கடையில தூக்கி வளர்த்துருக்காங்க. நான் பசில அலையும் போது சோறு போட்டு காப்பாத்திருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்டா வர மாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட பார்வை பூத்திட பாதை பார்த்திட
தேவா, பாத்தியா என் பொண்ணு? இது பிறந்தப்போ நீதான் பேரு வச்ச. உன் விட்டு பிள்ளை மாதிரி காது குத்தி கல்யாணம் செஞ்சு வச்ச. பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கணும்னு நீயே கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து வச்ச. இவன் சமைச்சப்போ ஊரெல்லாம் கூட்டி நீதான் சாப்பாடு போட்டு. இப்ப பாரு, என் பொண்ணு போயிடுச்சு, தூக்கு போட்டுக்கிட்டு போயிடுச்சு. வா, நீயே வந்து வாக்கறிஞ்சு போடு. என்னாச்சு? எப்படி? சப் இன்ஸ்பெக்டர் பழனிவேல். நீ பஸ்ல இருந்தது நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு பிடிக்காது. நீ ஐயர் வீட்டு பொண்ணு, பரதநாட்டியம் ஆடுற பொண்ணு, பாட்டு பாடுற பொண்ணு. இந்த ரோட்ல அடி தடி சண்டையெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஆனா இந்த சூர்யா அப்படிதான். முன்னோட 2 வயசு கம்மி. அந்த பொண்ணுக்கு ஒண்ணு போய் லாக்கப்ல வச்சிருந்தாங்க. ராத்திரி எல்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 4 கான்ஸ்டபிள். 15 வயசு பொண்ணு அடுத்த நாள் வெளியே விட்டாங்க. வீட்டுக்கு போனா எடுத்தா போடுவே மாட்டிக்கிட்டான். போனோம். அவங்க அப்பா அந்த பொண்ணு இப்படி கையில தூக்கிட்டு வர்றாரு. 15 வயசு பொண்ணு. என்ன பண்ண சொல்ற? போதே பிடிச்ச இன்ஸ்பெக்டர் வெட்ட அவன் கைய. இனிமே ஒரு பொண்ணு தொட முடியாது. இதெல்லாம் ஒண்ணு பிடிக்காது. இந்த சூர்யா அப்படிதான். என்னாச்சு? ஏன் அழுகுற? கேக்குற இல்ல? ஏன் அழுகுற? பிடிக்கலையா? இந்த மாதிரி ஆடு, அடிதடி ஆடு. பிடிக்கல? இங்க பாரு, என்ன பிடிச்சிருக்கு. அதுக்கே ஆடுற? தெரியல. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தே உனக்காக ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தே உனக்காக ஜன்மமே கொண்டேன் அதற்காக.
சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக போயிடுறேன். வரேன் சார். சங்கரன் போயிட்டு வாங்க ஐயா. வரட்டுமா? வணக்கம். வரமா நீங்க நல்லா இருக்கும் தம்பி. எல்லாம் இந்த மகராசி பண்ண புண்ணியம். கலெக்டரா மாறி போறீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. தேவராஜ் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, எப்படி இருக்கு? ஆண்டவர் இருக்கான். நல்ல மனுஷங்க சுத்தி இருக்காங்க. எனக்கு என்ன? நீங்க? முன்ன மாதிரி இல்லப்பா. எல்லாத்துக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. வயசாயிடுச்சுல்ல, சாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யார் சாவுக்கு? தேவராஜ், நீ மாறவே இல்லை. ஞாபகம் இருக்கா? பழசெல்லாம் மறக்கல இல்ல? எதையுமே மறக்கல. நீ நல்லா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். உங்க ஆசீர்வாதம். ಸಕಲ ಸೌಭಾಗ್ಯ ಪ್ರಾಪ್ತಿರಸ್ತು.
கணத்தர கணத்தர யுவராஜ் மூச்சுடு மூச்சுடு யுவராஜ் நான் சொல்றது காதுல விழுதா யுவராஜ் மூச்சுடு யுவராஜ் மூச்சுடு நான் இங்கதான் இருக்கேன் நீ நல்லா இருக்க உனக்கு ஒண்ணும் இல்ல நீ நல்லா இருக்க யுவராஜ் முடிச்சுக்கோ முடிச்சுக்கோ அங்கெல்லாம் போக கஷ்டம் 14 இடத்துல குத்திருக்காங்க புழைக்கிறது ரொம்ப கஷ்டம் பிழைக்கணும் தேவராஜ்க்கு எதுவும் ஆகாது அவன் சாக மாட்டான் டாக்டர் சொன்னாரா தேவராஜே சொன்னான் அவன் முடிவு பண்ணிட்டான் அவன் சாக மாட்டான் நிஜமா ஐயா தேவராஜ் சாகலையா படைச்சிட்டான் இப்ப என்னையா பண்றது நான் இருக்கேன் சண்முகம். ஐயா அவங்க பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன். வரையா உன் பேர் என்ன சொன்னேன்? மனோகரன். இதெல்லாம் முடிகிற வரைக்கும் மனோகரை ஜாக்கிரதையா பார்த்துக்க. கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வை. சண்முகம் அவனை விட்டுடு. அவனை உயிரோட விடமாட்டாங்க. தலைவிதி விடு. வெல்கம் டு டிஸ்ட்ரிக்ட் சார். தேங்க்யூ. வாங்க சார். தேங்க்யூ. எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும் தேவ மேல கை வச்சா என்ன ஆகும்னு. எல்லாருக்கும் காட்டணும். நான் காட்டுறேன்.
பேர் என்ன? ஷண்முகம். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்லை சார். ஏன்? விட்னஸ் இல்லை சார். எப்படி பட்ட பகல்ல நடு ரோட்ல எல்லாரும் முன்னாடி நடந்திருக்கு? ஒரு ஆள் கூட பார்க்கல? பார்த்தாங்க சார், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்? வை? பயம். யாரை பார்த்து? தேவராஜ், சூர்யா. இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் நிறைய நடக்கும். 1000 பேர் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஆள் கூட பார்த்தேன்னு சாட்சி சொல்ல மாட்டான். இங்க ஒரு ஆள் உயிரோட இருந்தார், இப்போ இல்ல, எரிச்சிட்டாங்க. உயிரோட எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க போறோம்? சாட்சி இல்லையே, யார் செஞ்சாங்கன்னு தெரியுது. ஆனா கோர்ட்ல நிக்க வச்சு உள்ள தூக்கி போட சாட்சி இல்ல. ஒரு ஆள் கூட சாட்சி சொல்ல மாட்டோம். இருந்தா போதுமே, மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேன். இங்க நடந்த அநியாயத்தை நான் பார்த்தேன். செஞ்சவனை என்னால் அடையாளம் கட்ட முடியும். கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும். நிச்சயமா? நிச்சயமா. இதோ நீங்க கேட்ட சாட்சி போதுமா? உன் பேர் என்ன? குமார். வயசு? 36. அப்பா அம்மா பேரு? அப்பா பேர் மாணிக்கம், அம்மா பேர் பார்வதி. உன் பேரு? லோகநாதன். வயசு 42. அப்பா பேர் செல்லத்துறை, அம்மா பேர் காந்திமதி. உன் பேர் என்ன? இளங்கோ. வயசு? 27. அப்பா அம்மா? அப்பா பேர் கரிகாலன், அம்மா பேர் தங்கம். பேர் என்ன? சூரிய. வயசு? 32. அப்பா பேரு? அப்பா பேர் என்ன? அம்மா பேரு? அம்மா பேர் என்ன? தெரியாதுடா. அதான் 3 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது 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 தெரியாது. தூக்கி எரிஞ்சிட்டா. நான் பிறந்தப்ப என்ன சுருட்டி வீசி எரிஞ்சிட்டா. ஊர் முழுக்க போய் படிக்க கொண்டாட்டு இருந்தாங்க. குப்பை கத்துல தூக்கி நெருப்ப போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பெத்தவன் என்ன தூக்கி எரிஞ்சிட்டா. கூட்ஸ் வண்டியில. அவ யாருக்கு கூட எனக்கு தெரியாது. போதுமாடா? இப்ப நீங்க வந்து அடையாளம் காட்டலாம் சார். செஞ்சது இந்த ஆள் தானே? சொல்லுங்க சார். தெரியல. இன்னொருத்தர் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். சரியா தெரியல சார், நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார். என்னால நிச்சயமா சொல்ல முடியல. சாரி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தண்ணியில நிக்க வச்சு சொல்லி கொடுத்தீங்களேப்பா, பெண்ணாச்சு. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு புள்ள நான் இருக்கேன். அந்த தேவராஜ் சூர்யா எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயமா? இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என் அப்பாவுக்கு பயமா? சார், மன்றத்தூர்ல இருந்து ஏதோ பெட்டிஷனோட 50 பேர் வந்துட்டாங்க.